குட் டே டு ஆல். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம நிறைய தடவைகள் அது கஷ்டமா இருக்கு, இது கடினமாக இருக்கிறது, அது கஷ்டமாக இருந்தது, இது கஷ்டமாக இருக்கும் என ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறோம் இல்லையா? இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு இலகுவாக பேசிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. போவது கடினம். It is hard to go. It's hard to go. வருவது கடினம். It is hard to come. It's hard to come. சமைப்பது கடினம். It is hard to cook. It's hard to cook. அப்போ சாப்பிடுவது கடினம். இது எப்படி சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க. Very good. இப்போ இவ்வாறாக ஏதோ ஒரு விடயம் மற்றொருவருக்கு கடினம் என்பதை எவ்வாறு தெரிவித்திட வேண்டும் என்று பார்க்கலாமா? அவளுக்கு கஷ்டமா இருக்கு. It is hard for her. It is hard for her. அவனுக்கு கஷ்டமா இருக்கு. It is hard for him. It's hard for him. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. It is hard for us. It is hard for us. அப்போ அவர்களுக்கு கடினமா இருக்கு. இது எப்படி சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க. Amazing. இங்கு it is hard, it's hard என்பதற்கு பதிலாக நாம் it is difficult, it's difficult, it is a struggle, it's a struggle, it is demanding, it's demanding, it is tough, it's tough, it is challenging, it's challenging என்றவாறு பல வழிகளில் சொல்லலாம். இனி நாம் இவற்றை எவ்வாறு ஒருங்கிணைத்து எதிர்மறை வாக்கியங்களாகவும் வினா வாக்கியங்களாகவும் முக்காலங்களிலும், அதாவது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் என்றவாறு முக்காலங்களிலும் பேசலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள், ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. அங்கே போவது கடினம். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? போவது கடினம். It is hard to go. அங்கே போவது கடினம். It is hard to go there. It is hard to go there. அங்கே போவது கடினமாக இருந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க இதில் பயன்படுத்தியுள்ள வினைச்சொல் is. அப்படியாயின் is என்பது be form verb. என்ன காலத்துல? பிரசன்ட் டென்ஸ்ல. அப்ப இத கடந்த காலத்தில் சொல்ல வேண்டுமாயின் be ஃபார்மினுடைய கடந்த கால வடிவங்கள் நமக்கு தெரிய வேண்டும். இங்கு it என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆகியால் சிங்குலர்ஸுக்கு பயன்படுத்துகின்ற கடந்த கால வடிவம் தெரிய வேண்டும். was, were இவை இரண்டில் ஒருமைக்குரியது எது? Very good. was. அப்போ it was hard அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை எதிர்காலத்தில் சொல்ல வேண்டுமாயின் it will be hard. பிரசன்ட் என்றா it is hard, past என்றால் it was hard, ஃபியூச்சராக இருந்தால் it will be hard என்றவாறு வரும். அதுக்கு பின்னால நாம என்ன செய்யறோம்? to infinitive பயன்படுத்துகின்றோம். அதாவது to plus v1 form of the verb, present form of the verb. அப்போ அங்கே போவது கடினமாக இருந்தது. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? It was hard to go there. It was hard to go there. அப்படின்னா அங்கே போவது கடினமாக இருக்கும் எதிர்கால எதிர்பார்ப்பை சொல்கின்றோம். It will be hard to go there. It will be hard to go there. ரொம்ப இலகுவா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இதை சாப்பிடுவது கடினமாக இருக்கு, அதாவது கடினமாக இருக்கிறது பிரசன்ட்ல சொல்றேன். It is hard to eat this. It's hard to eat this. பழக்க வழக்கங்களை மாற்றுவது கடினம். பழக்க வழக்கம் என்றது என்ன? கனகாலமே நாங்க பழகிட்டு வார செயல்பாடுகள்.
அப்ப அதை மாத்துறது கஷ்டம் தானே. இது எப்படி சொல்லலாம்? It is hard to change habits. It's hard to change habits. வேற எப்படி சொல்லலாம்? It's tough to change habits. It's tough to change habits. அவனோட பேசுவது கடினம். It is hard to talk with him. It's hard to talk with him. இத வேற எப்படி சொல்லி பார்க்கலாம்? It is a struggle. It's a struggle to talk with him. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. It's a struggle to talk with him. Again, it's a struggle to talk with him. நீ சொல்வதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. சொல்றதை ஏற்றுக்கொள்றது எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. It is challenging. It is challenging to accept what you say. It's challenging to accept what you say. Again, it's challenging to accept what you say. உங்களுக்கான வினா, நீ சொல்வதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். Please comment your answer. Amazing. உன்னில் தங்கி வாழ்வது கடினம். உன்னில் தங்கி வாழ்றது கடினமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. It's hard to depend on you. It's hard to depend on you. It's hard to depend on you. என்னுடைய செயல்களை விவரிப்பது கடினம். நான் செய்யற காரியங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதை விவரிக்கிறதுன்றது கஷ்டம். It is difficult to explain my actions. It is difficult to explain my actions. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Again, it's difficult to explain my actions. அவளுடைய வெற்றியை உறுதி செய்வது கடினமா இருக்கு. ஏன்? It seems very competitive. ரொம்ப போட்டியா இருக்குது. அப்ப அவளோட வெற்றியை நிர்ணயிப்பது, உறுதி செய்வது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. It is demanding. It is demanding to guarantee her success. It's demanding to guarantee her success. Again, எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's demanding to guarantee her success. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு அதை விளங்கிக் கொள்வது கடினமா இருக்கு. It is hard for me to understand that. It's hard for me to understand that. Again, it's hard for me to understand that. அவளுக்கு அதை கற்பனை செய்து கொள்வது கடினமா இருக்கு. அவளால் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியல, கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. It's hard for her to imagine it. It's hard for her to imagine it. உண்மையிலேயே அதை பயன்படுத்துவது கடினமானது அல்ல. கடினமானது அல்ல. அப்போ it is not hard. என்ன பயன்படுத்துவோம்? It's not hard. உண்மையிலேயே, really, it is not hard to use it. Really, it is not hard to use it. Again, really, it's not hard to use it. உண்மையிலேயே அதை பயன்படுத்தாமல் இருப்பது கடினம். இங்க கடினம் என்றுதான் சொல்கின்றோம். அப்போ it is hard. பயன்படுத்தாமல் இருப்பது not to use it. சொல்லி பார்ப்போமா வாக்கியத்தை? Really, it is hard not to use it. Really, it's hard not to use it. இப்போ முதல் சொன்ன வாக்கியத்திலேயும் இந்த வாக்கியத்திலேயும் not வந்து இடம் மாறி போட்டிருக்கிறோம். ஒன்றில கடினமானது அல்ல என்று சொல்கின்றோம், இன்னொன்றில் பயன்படுத்தாமல் இருப்பது கடினம் என்று சொல்கின்றோம். நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே அதை பயன்படுத்துவது கடினமானது அல்ல. Really, it is not hard to use it. உண்மையிலேயே அதை பயன்படுத்தாமல் இருப்பது கடினம். Really, it is hard not to use it. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இது எல்லாவற்றையும் செய்வது கடினம். It is hard to do all this. It is hard to do all this. இப்போ இத வினாவா கேட்டு பாப்போம். எல்லாருக்குமே தெரியும், பி ஃபார்ம் வெர்ப்ஸ் வர்ற இடங்கள்ல எல்லாம் வினாவாக்க வேண்டுமாயின் அவற்றை கொண்டே முதலாவதா போட்டு மீதி வடிவத்தை சொன்னோமானால் அது வினா.
Is it hard? Is it hard to do all this? Is it hard to do all this? Is it hard to do all this? Again, is it hard to do all this? இப்போ உங்களுக்கான வினா, இது எல்லாவற்றையும் செய்வது கடினமாக இருக்குமா? எதிர்காலத்தை பற்றிய வினா. Comment your answer. Splendid. அதை கைவிடுவது அவனுக்கு கடினமா இருக்கு. It is hard for him to give it up. It's hard for him to give it up. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's hard for him to give it up. இப்போ உங்களுக்கான வினா, அதை கைவிடுவது அவளுக்கு கடினமாக இருக்குமா? எதிர்காலத்தை பற்றிய வினா. Comment your answer. Splendid. You got it. அவர்களுக்கு அந்த செய்தியை நம்புவது கடினமாக இருக்கிறது. It is hard for them to believe that news. It's hard for them to believe that news. Again, it's hard for them to believe that news. அவளை வெறுப்பது கடினமாக இருக்கா? Is it hard to hate her? Is it hard to hate her? அப்போ அவனை வெறுப்பது கடினமாக இருக்காதா? இது எப்படி கேட்கலாம்? Is it not hard to hate him? Is it not hard to hate him? எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Is it not hard to hate him? இப்போ உங்களுக்கான வினா, அவளை மறப்பது கடினமாக இருக்காதா? Please comment your answer. Bravo. You did it. அவளை பற்றி கவலைப்படாமல் இருப்பது கடினமா இருக்கு. ஒரே அவளை பற்றி தான் யோசனை கவலையா இருக்கு. அப்ப அப்படி கவலைப்படாம இருக்கிறது தான் எனக்கு கடினமா இருக்கு. It is hard not to worry about her. It is hard not to worry about her. Repeat with me. It's hard not to worry about her. அவளை மறப்பது கடினமானதல்ல. அவளை மறக்கிறது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி சொல்லலாம்? It's not hard to forget her. It's not hard to forget her. அவர்களுடன் ஒத்து போவது கடினமானதாக இருக்கல. கடந்த காலத்தை பற்றி சொல்றோம். கடந்த காலத்துல எதிர்மறை வாக்கியம். It was not hard to agree with them. It was not hard to agree with them. அப்ப அவங்க ரொம்ப ஈஸி பர்சனா இருந்தாங்க. It was not hard to agree with them. இப்போ உங்களுக்கான வினா, எங்களுடன் ஒத்து போவது கடினமானதாக இராது. எதிர்காலத்தை பற்றி சொல்றோம். Please comment your answer. Splendid. மேலும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். அதை மொழிபெயர்ப்பது கடினமானதாக இருக்கும். It will be hard to translate it. It will be hard to translate it. Again, it will be hard to translate it. உங்களுடைய விதிமுறைகளை அமுல்படுத்துவது கடினமானதாக இராது. எதிர்காலத்துல நெகட்டிவ் சென்டென்ஸ். It won't be hard. will not தான் நாங்க என்ன சொல்றோம்? want. It won't be hard. அமுல்படுத்துவது to implement your rules. It won't be hard to implement your rules. Again, it won't be hard to implement your rules. Last, dementia உள்ள மக்களுக்கு, அதாவது dementia உள்ளவர்களுக்கு கற்றல் மற்றும் ஞாபகம் வைத்திருத்தல் கடினமானது. It is hard for people with dementia to learn and remember. It is hard for people with dementia to learn and remember. எங்களோட சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க. It's hard for people with dementia to learn and remember. ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க. I will help you. நீங்கள் கற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாம உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிட்டிருப்பேன் அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்வையிட்டிருப்பேன்,
இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.